வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு iKarumpalagai. இன்னைக்கு மினி பைட்ஸில் ஒரு டேட்டா டேபிள் இருக்கிற பல்க் டேட்டாவில் நம்ம கேல்குலேஷன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக டேட்டா டேபிளில் நம்ம பல்க் ஆஃப் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஸோ உதாரணத்துக்கு இந்த டேட்டா டேபிள் பாருங்கள், நான் ஸ்டூடெண்ட்டுடைய மார்க்ஸ் சொல்லிவிட்டு ஒரு டேட்டா டேபிள் வச்சுருக்கேன். அதில் எனக்கு ஸ்டூடெண்ட்டோடைய லிஸ்ட்டு, அவங்க ஒவ்வொருத்தரும் என்னென்ன சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க் எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டும் இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்டில் இருந்து அவங்களுடைய டோட்டல் மார்க்ஸ் எவ்வளவு, அவங்க பாஸா ஃபெயிலா அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த கால்குலேஷன் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டேட்டா டேபிள் கோடில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் எனக்கு டேட்டா பேஸ்லேருந்து டேட்டா டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த டேட்டா டேபிளை நான் சிமுலேட் பண்ணியிருக்கேன் த்ரூ இந்த இது வழியாக. ஸோ எனக்கு டேட்டா பேஸில் இந்த ரெக்கார்டு வந்து இருக்குது. ஸ்டூடெண்ட் ஐடி என்ன, ஸ்டூடெண்ட் நேம் என்ன, அவங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் வாங்கின மார்க் என்னென்ன என்டர் இருக்குது. ஆனால் எங்கிட்ட டோட்டலும் ரிசல்ட்டும் மட்டும் டேட்டா இல்லை. ஸோ இதை வந்து இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட இப்போ டேட்டா டேபிள் ஸ்டூடெண்ட்டோட மார்க் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இப்போ டோட்டல் ரிசல்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த டேட்டா டேபிளை நம்ம லூப் பண்ணணும். ஸோ எப்பயுமே டேட்டா டேபிளை வந்து நம்ம மேனிப்புலேட் பண்ணும்போது டேட்டா டேபிள் நாட் ஈக்குவல் டு நல்லா அதனுடைய ரோஸ் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எப்பயுமே செக் பண்ணணும். ஸோ ரோஸோட கவுண்ட்டு எல்லாமே கிரேட்டர் இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை வந்து மேனிப்புலேஷனுக்கு யூஸ் பண்ணணும். இல்லைன்னா நமக்கு கண்டிப்பாக எரர் வரும். ஸோ இந்த டேட்டா ரோவை ஒவ்வொன்றா நம்ம லூப் பண்ணுறதுக்கு நம்ம ஃபார் லூப் போடலாம். ஸோ இனிஷியலாக ஃபார் லூப் போட்டு கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலான்னா, ஸ்டூடெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பேர் வைக்கிறேன். அதோட இண்டெக்ஸ் ஸ்டார்ட் 0 பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஸ்டூடெண்ட் இண்டெக்ஸ் வந்து லெஸ் தேன் இந்த ரோஸ் கவுண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஸ்டூடெண்ட் இண்டெக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ். ஸோ லூப்புக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்காக ஒரு ஸ்கெலிட்டன் எழுதிட்டேன். அதுக்கப்புறம் இதில் நம்ம டேட்டா ரோவை கால் பண்ணுறதுக்காக வெளியே வந்து ஒரு டேட்டா ரோன்னு சொல்லிட்டு ஒரு எம்டி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேட்டா ரோவுக்கு நம்ம உள்ளே இருக்கிற ஒவ்வொரு ரோஸ்க்கும் இண்டெக்ஸ் பாஸ் பண்ணி அதனுடைய டேட்டா ரோவை எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ நமக்கு இப்போ ஒரு டேட்டா ரோ வந்து ஒவ்வொரு லூப்பும் நடக்கும். இப்போ எனக்கு இங்கே 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா 10 தடவை இங்கே லூப் ஆகி எனக்கு 10 தடவை இந்த டேட்டா ரோ ஆப்ஜெக்டில் வந்துடும். ஸோ இதில் எனக்கு ஒவ்வொரு மார்க்கும் எடுக்கணும். ஏன்னா தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ்னு சொல்லிட்டு 5 சப்ஜெக்ட் இருக்குன்னா 5ஓட மார்க்கையும் தனித்தனியாக நான் இன்டீஜரில் எடுக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, நான் அந்த 5 சப்ஜெக்டோட மார்க் எடுக்கிறதுக்காக இன்ட் தமிழ் அப்படின்னு நான் ஒன்று போட்டுக்கிறேன். 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃபால்ட்டாக சில இன்டீஜர் வேல்யூவை செட் பண்ணிக்கலாம். இந்த வேல்யூவில் தான் நம்ம ஒவ்வொரு லூப்லேயும் அந்த வேல்யூவை எடுக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணலாம், இதுக்கு வேல்யூவை ஃபில்லப் பண்ணலாம். இப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நமக்கு என்ன மார்க் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வேல்யூ எடுக்கணும். ஸோ காலம் வேல்யூ எடுக்கிறதுக்கு இந்த டிஆர்க்குள்ள ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு இந்த மாதிரி போட்டோம்னா நமக்கு கிடச்சிடும். ஸோ இதில் வர்ற வேல்யூவை நம்ம என்ன பண்ணணும், கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இன்டீஜராக நான் கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் டு இன்டீஜர் 32 அப்படிங்கிற இந்த மெத்தடு யூஸ் பண்ணி நான் இதை கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நான் எல்லா சப்ஜெக்டையும் கன்வெர்ட் பண்ணுறேன். 5 சப்ஜெக்ட்டுக்கும் போட்டுக்கிறேன். இங்கிலீஷ் அதே போல் இங்கேயும் காலம்ஸை மாற்றிடுங்க, எல்லாமே தமிழ்னு இருக்குது. ஓகே, இப்போ நமக்கு என்னாச்சு, எல்லா மார்க்ஸும் கிடச்சிருச்சு. எல்லாமே நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ இதை வச்சு நம்ம சம் ஆஃப் இது பண்ணணும். நமக்கு டோட்டல் வேணும், ரிசல்ட் வேணும். ஸோ டோட்டலுக்கு வந்து என்ன பண்ணுறேன், இன்டீஜர் டோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டீஜர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதே போல் ஸ்ட்ரிங் ரிசல்ட்டுன்னு ஒன்று சொல்லிட்டு ஒன்று வச்சுக்கிறேன். ஸ்ட்ரிங் டாட் எம்டின்னு வச்சுக்குவோம். ஓகே, இப்போ இது ரெண்டத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ டோட்டலுக்கு வந்து என்ன பண்ணணும், டோட்டல் ஈக்குவல் டு எல்லாத்தையும் சம் பண்ணணும். தமிழ் ப்ளஸ். ஸோ இப்போ நமக்கு டோட்டல் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் நமக்கு ரிசல்ட் வேணும். ஸோ ரிசல்ட்டுக்கு என்ன பண்ணலாம், இப்போ நமக்கு இதில் இந்த சப்ஜெக்டில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து 50 மார்க்ஸுக்கு கீழே இருந்துச்சுன்னா ஃபெயில், இல்லைன்னா பாஸ். ஸோ என்ன பண்ணலாம், பை டிஃபால்ட் இந்த ஸ்ட்ரிங்கோட வேல்யூயை நான் ஃபஸ்ட் எடுத்தோடனே பாஸ் அப்படின்னு போட்டு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கண்டிஷன் எழுதுகிறேன், இஃப் தமிழோட வேல்யூ லெஸ் தேன் 50 ஆர் அப்படின்னு சொல்லிட்டு 5 மார்க்ஸும் லெஸ் தேன் 50 வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி போடணும். ஸோ இந்த 5 மார்க்கில் ஏதோ ஒரு மார்க்காவது லெஸ் தேன் 50 இருந்தால் ரிசல்ட்டை வந்து நம்ம ஃபெயிலுன்னு மாற்றிக்கணும். டிஃபால்ட்டாக பாஸ், எப்போ லெஸ் தேன் 15 ஏதாவது ஒரு மார்க் வந்தாலும் அது ஃபெயில். ஸோ இப்போ நம்ம கால்குலேட் மட்டும் பண்ணி வச்சிட்டோம். பட் இந்த டேட்டா ரோவில்
இந்த காலமில் ஆட் பண்ணணும் டோட்டல் அண்ட் ரிசல்ட்டில். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த டிஆர் இதை கால் பண்ணி அதில் டோட்டல் அப்படிங்கிறதுக்கு இந்த டோட்டல் மார்க்ஸை ஆட் பண்ணிக்கணும். அதே போல் ரிசல்ட்டுக்கு நாம் கண்டுபிடிச்சி வச்ச ரிசல்ட்டையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ வெரி சிம்பிளாக நாம் டோட்டல் அண்டு அவங்க பாஸா ஃபெயிலா அப்படிங்கிற ரிசல்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ பாருங்கள், நமக்கு ரிசல்ட் வந்துருச்சு. இதில் ஒவ்வொருத்தருடைய டோட்டலும் அவங்களுடைய ரிசல்ட்டும் வந்துருச்சு. அதில் இந்த ஒரு ஸ்டூடெண்ட் குமார் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஃபெயில்னு வருது, அப்புறம் தன்ராஜ் அப்படிங்கிற இந்த ஸ்டூடெண்ட் ஃபெயில்னு வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க பாருங்கள், இந்த தன்ராஜ் எடுத்திங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் பாஸ், பட் மேத்தமெட்டிக்ஸ் வந்து 39, சயின்ஸ் 45, ஸோ லெஸ் தேன் 50, அதனால் இது ஃபெயில்னு வந்திருக்கு. அதே போல் குமார் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் வந்து 38, மற்ற சப்ஜெக்ட்லாம் பாஸ். ஸோ ஒரு சப்ஜெக்டில் ஃபெயிலுங்கிறதுனால இதுவும் ஃபெயில்னு வருது, பட் மற்றதெல்லாம் பாஸ்ன்னு வந்துருச்சு. அண்ட் தென் டோட்டலும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் நம்ம கேல்குலேட் பண்ணி போட்டோம். ஸோ வெரி சிம்பிளாக ஒரு டேட்டா டேபிளில் நம்ம வந்து இந்த மாதிரி டோட்டல் கால்குலேஷன் பாஸ் அப்படிங்கிறதையெல்லாம் வந்து நம்ம வெரி சிம்பிளாக பண்ணலாம் ஃபார் லூப் யூஸ் பண்ணி. இன்னும் நம்ம நிறைய கான்செப்ட் இருக்குது, ஃபார் லூப் யூஸ் பண்ணாமல் கூட பண்ணலாம். பட் இது வந்து வெரி சிம்பிள் மெத்தட். இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவோட எண்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவை நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.